ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். இந்த ஜெய் ஸ்ரீராம் என்கிற சப்தம், ராமநாமம் இனி அயோத்தியில் எப்போதும் ஒலித்து கொண்டே இருக்கும். 24 மணி நேரம் சற்றும் ஓயாமல் ஒலித்து கொண்டே இருக்கும். ஜெய் ஸ்ரீராம் என்கிற நாமம் ராமரை விட அவருடைய நாமத்துக்கான் அதற்குத்தான் மகிமை அதிகம். எப்படி திருப்பதி கோயிலில் கோவிந்தா கோவிந்தா என்ற நாமம் 24 மணி நேரம் ஒலிக்கிறதோ அதுபோல இந்த நாமம் ஒலித்து கொண்டே இருக்கும். ஜனவரி 22 மிக ஒரு முக்கியமான நாள், மிக புண்ணிய தினம். குழந்தை ராம்லல்லாவுக்கு புதியதாக கோயில் கட்டி ராம்லல்லா திறப்பு விழா நடைபெறுகிற ஒரு முக்கியமான ஒரு தினம். அந்த தினம் நமது வாழ்நாளில் இனி கிடைக்குமா? இப்பேற்பட்ட ஒரு தினம் நாம் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நமக்கு கிடைக்காது. இது ஒரு கிடைத்தற்கரிய ஒரு வாய்ப்பு. 500 வருட போராட்டம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. இது ராமனுக்கு கிடைத்த வெற்றி. 500 வருடம் ஒரு 25 தலைமுறை இருக்கும். நம் முன்னோர்களுக்கு எல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்துள்ளது. எத்தனையோ பேர் ஏங்கியிருக்கலாம், எப்போது ராமர் கோயில் கட்டுவார்களோ என்று நம் முன்னோர்கள் ஏங்கியிருக்கலாம். ஆனால் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்துள்ளது என்றால் நாம் ஏதோ ஒரு புண்ணியம் ஏதோ ஒரு ஜென்மத்தில் செய்துவிடும். கோடி ஜென்ம சுகிருதம் என்பது இதுதான். இது வாழ்க்கையில் அநேகமாக யாருக்கும் கிடைக்காது. அடுத்த பிறவி மனித பிறவி எடுத்துக்கொண்டால் கூட அப்போது இந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்கும் என்றால் நிச்சயமாக கிடைக்காது. ஏதோ ஒரு ஜென்மத்தில் செய்த புண்ணியம் நாம் இன்று அதன் பலனை அனுபவிக்கிறோம். ராமர் யார்? ராமோ விக்கிரவான் தர்மக. ராமன் தர்மமே வடிவானவன், தர்ம கடைப்பிடித்து வாழ்ந்தவன். எங்கும் தர்மம் எதிலும் தர்மம் என்று கடைப்பிடித்து வாழ்ந்தவர் அந்த ராமர். அப்பேற்பட்ட ஒரு மகோன்னதமான உத்தமர். அதாவது இந்த ஜென்மத்தில் மனித பிறவி எடுத்துள்ளோம். ராம்லல்லா கோயில் திறப்பு விழா நடைபெறுகிறது. அதை நாம் காணும் பாக்கியம் நமக்கு கிடைத்துள்ளது. இது அங்கு சென்றுதான் காண வேண்டும் என்று கூட அவசியமில்லை. இப்போது உலகத்தில் எந்த ஒரு நிகழ்ச்சியை சரி, எந்த மூலையில் இருந்தாலும் காணும் பாக்கியம் நமக்கு வசதி வாய்ப்புகள் உள்ளன. அந்த காலத்தில் அப்படி இல்லை. மேலும் அயோத்தியை ராமர் பிறந்தார். ராமர் பிறந்த அன்று எல்லா மக்களும், அந்த நாட்டு மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அப்போது அந்த ராமர் பிறந்த காலத்தில் அவருடன் வாழ்ந்த மக்கள், அவருடன் சமகாலத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லோரும் என்ன புண்ணியம் செய்திருப்பார்கள், அதை நினைத்து பார்க்க முடியாது. அந்த அளவு புண்ணியம் நாம் செய்துள்ளோம். அதனால் தான் நமக்கு இந்த ஒரு பாக்கியம் கிடைத்துள்ளது. குழந்தை ராம்லல்லாவுக்கு கோயில் எழுப்பி அந்த திறப்பு விழா காணும் பாக்கியம் நமக்கு கிடைத்துள்ளது. எனவேதான் இது ஒரு கிடைத்தற்கரிய ஒரு பாக்கியம். அதன் பிறகு இப்போது ராம்லல்லா கோயில் திறப்பு விழா, அதனால் அங்கு பக்தர்கள் அதிகமாக இருப்பார்கள், நெரிசல் அதிகமாக இருக்கும். ஆனால் இதிலும் என்ன ஆனாலும் சரி, நாம் அந்த ராமரை தரிசிக்காமல் இந்த அயோத்தியை விட்டு செல்லக்கூடாது என்று ஏராளமான பக்தர்கள் வருகிறார்கள். அப்பேற்பட்ட பக்தர்கள்லாம் இருக்கிறார்கள். ராமரை யாருக்கு பிடிக்காது? ராமரை பிடிக்காதவர் என்பவர் எவருமே இல்லை. 100% அனைவருக்கும் பிடிக்கும். எப்படி? அவருடைய தந்தை தசரத மகாராஜா முடிசூட்டு விழாவுக்கு வந்து மக்களிடம் முடிவு கேட்கிறார். நாளை ராமரை நான் முடிசூட்டுகிறேன், எனது மூத்த மகன், உங்கள் கருத்து என்ன சொல்லுங்கள் என்று கேட்க 100% ஒப்புக்கொண்டனர். அதுபோல் அவரை எல்லோருக்கும் பிடிக்கும். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். சத்தியம் சத்தியம் புன சத்தியம். அவரை பிடிக்காதவர் என்பவர் யாருமே இல்லை. எனவே நாளை 22ஆம் தேதி ஜனவரி அன்று ராமலல்லா கோயிலுக்கு திறப்பு விழா. அந்த நேரத்தில் அனைவரும் பூஜை அறையில் நன்றாக விளக்கேற்றி அந்த ராமரை நினைத்து வழிபட்டால் நமக்கு சகல நன்மைகள் உண்டாகும். இதில் சிறிதும் ஐயமில்லை. அனைவருக்கும் போக வேண்டும் என்ற ஆசை இருக்கலாம்.
போக முடிந்தவர்கள் போகலாம், அல்லது நமக்கு எப்போது சந்தர்ப்பம் நேருகிறதோ அப்போது போயிட்டு வரலாம். ஆனால் அந்த பிரார்த்தனை ராமரிடம் வைத்துக் கொண்டால் அவர் எப்போதாவது நம்மளை அழைத்து சென்று விடுவார், தரிசனம் கொடுத்து விடுவார். அப்பேற்பட்ட அந்த ராமர். இந்த நிகழ்ச்சியை நாம் அனைவரும் நன்றாக கொண்டாட வேண்டும். நிச்சயமாக சொன்னாலும் சொல்லாவிட்டால் அனைத்து மக்கள் நாளை உற்சாகமாக கொண்டாடுவார்கள். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான தினம் ராமலல்லா கோயில் திறப்பு விழா. இனி நாளை முழுவதும் இந்த ராமலல்லா ஜெய் ஸ்ரீராம் என்ற நாமம் என்ற சப்தம் ஒலித்து கொண்டே இருக்கும். பாரதம் முழுக்க நாளை ஜெய் ஸ்ரீராம் என்ற நாமம் ஒலித்து கொண்டே இருக்கும். அனைவருக்கும் அந்த ராமபிரானின் கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். சர்வே ஜனா சுகினோ பவன்.